நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிவாஜி கணேசன் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நிகழ்ச்சி ஒன்று தொடங்கி, அதில நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோவுக்கு எல்லாருமே சிறப்பான வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு தொடர்ச்சியா இன்னுமே இந்த நிகழ்ச்சியில நெறைய வீடியோக்கள் வரப்போகுது. எல்லாருமே அத வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறப்பான சம்பவத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, அவன்தானே மனிதன் படத்த நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்த பத்தி அந்த படத்துடைய இயக்குனரே குடுத்த ஒரு இன்டர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸா நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும்ல. ஆனா, அந்த ஒரு இயக்குனரே தான் எடுத்த அந்த படத்த பத்தி நெறைய விஷயங்கள அதில ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ யாருக்குமே தெரியாத புது புது விஷயங்களுமே இதில இருக்குது. இத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஒரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன்தானே மனிதன் படம் 11 ஏப்ரல் 1975 வெளிவந்திருக்கு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏசி திருலோச்சந்தர். இந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஜி பாலசுப்ரமணியம். ஆக்சுவலாக இந்த கதை பற்றி நான் ஏற்கனவே போன ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம அதை பற்றி இப்போ பேச வேணாம். இந்த ஏசி திருலோச்சந்தர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு பிடித்த படங்களில் ஒன்று அவன்தான மனிதன். சிவாஜி, ஜெயலலிதா, மஞ்சுளா, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் நடித்த படம். இந்த படத்தின் ஒரு பகுதி சிங்கப்பூர், மலேசியா, பாங்காங் போன்ற நாடுகளில் எடுக்கப்பட்டது. இந்த கதையில் எனக்கு பிடித்திருந்தது சிவாஜி கணேசனின் பாத்திரம்தான். அந்த கதாபாத்திரத்தை சுற்றிதான் கதை. அவருடைய வாழ்க்கையில் வளம் குறைய குறைய மனம் உயர்ந்து கொண்டே வந்தது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், தங்கம் நெருப்பில் உருகினாலும் தரம் உயரும். அதுபோல நல்லவர்கள் வாழ்க்கையிலேயே அநியாயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது ஆண்டவனையே நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது ஒரு கலியுக கண்ணனின் கதை. எதையுமே யாருக்கும் தர தயங்காதவன். அவன் கை என்றைக்கும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மேலே உயர்ந்திருக்குமே தவிர கீழே தாழ்ந்து போகாது. கொடுப்பதற்காகவே வாழ்ந்து கொடுத்து கொடுத்து தேய்ந்து முடிவதில்லை என்ற நிலை வந்தபோது அவன் உயிர் அவனை விட்டு பிரிந்து விட்டது. அப்போது அவன் ஈம கடனுக்காக செலவு தொகை கூட அவன் கையில் இருந்தது. இதில் முன்பாதியை அவர் கோடீஸ்வரனாக சிங்கப்பூரில் வாழ்ந்த கால வரலாற்றை அவன் காதலித்தவளையே மணந்து ஒரு குழந்தையையும் பெறுகிறான். இருவரையும் துளைத்துவிட்டு தன் மேல்நாட்டு சொத்துக்களை எல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வைத்து விடுகிறான். தமிழ்நாட்டுக்கு திரும்பும் வரை அங்குதான் படமாக்கினோம். சிங்கப்பூரின் சிங்கம் காத்து நிற்கும் கடலோர பகுதியிலிருந்து மூலை முடுக்குகள், வெட்ட வெளிகள், பூந்தோட்டங்கள், நீர்த்தேக்கங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், கோவில்கள், சுடுகாடுகள், ஓட்டல்கள், விமானக்கூடங்கள், பல்பொருள் அங்காடிகள், திமிங்கல படகுகள் என ஒன்று விடாமல் படமாக்கினோம். சிவாஜியின் ரசிகர்கள் அங்கும் அவரை மொய்த்து கொண்டனர். அங்கே நடந்த ஒரு அனுபவம் வேடிக்கை, வேதனையும் கூட. ஆசை இளம் மனைவியுடன் பெண் குழந்தையையும் இறந்து விடுகிறது. வேதனையும் தனிமையும் சிவாஜியை வாட்டி வதைக்கிறது. சுடுகாட்டிலே தனிமையை நாடி புதைக்குழிகளுக்கு நடுவே சிவாஜி பாடிக்கொண்டு செல்கிறார். இது முன்பே திட்டமிடப்பட்ட காட்சி. கண்ணதாசனின் விரக்தி பாடலுக்கு MSV சோகமாக இசை மீட்டுகிறார். கதையின் திருப்பத்திற்கு காரணமான முக்கியமான ஒரு பாடல். இதற்காக அங்கு மிகப்பெரிய சுடுகாட்டையே தேர்ந்தெடுத்தோம். ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இன்று வரை இறந்த பல மாதிரியான சமாதிகளை கொண்ட பூமி. அந்த இடத்தை வெகு சிரமத்தோடு படமாக்க அனுமதி வாங்கினோம். எல்லோரும் ரெடி. சிவாஜியும் குறுந்தாடியுடன் வந்துவிட்டார். நாங்கள் கொண்டு வந்த டப்பாவிலிருந்து பாட்டிற்கான ஒளிச்சுருளை எடுத்து போட்டு பார்த்தால் அது வேறு பாட்டு. படமாக்குவதற்கு தேவையான பாட்டு இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினோம். அங்கு செய்த தவறை சரி செய்ய நேரமில்லை. சிவாஜி ஓரளவுக்கு அந்த பாட்டை ஏற்கனவே கேட்டிருந்தார். ஒரு உதவியாளர் சற்று பாடத் தெரிந்தவர். நிதானமாக கணக்கு போட்டு பார்த்தோம். லாங் ஷாட்டுகளும் க்ளோஸ்அப் ஷாட்டுகளும் எடுத்தோம். சிவாஜியின் வாய்ஸிப்பு டப்பிங்கை நம்பி க்ளோஸ்அப் காட்சிகளை எடுத்தோம். அப்படி எடுத்ததை வைத்து பாடலை கோர்ப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இப்போது நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது. பட்ட வேதனை மறந்து விடுகிறது. அவன்தானே மனிதன் படத்தில் மீண்டும் அவர் வாழ்க்கையில் வசந்தம் வீச பார்க்கிறது. அவர் மனது ஒரு ஜெயலலிதாவிடம் சாய்கிறது. ஆனால் அவளையும் நண்பனின் சுகத்துக்காக தாரை வார்க்கிறார். அவர்கள் திருமணத்தன்று தனது பரிசாக கையிலிருந்து விலைமதிக்க முடியாத பரம்பரை சொத்தான மாணிக்க மோதிரத்தை பரிசீலிக்கிறார். வேலையான சுந்தரராஜன் பதறிப்போகிறார். ஐயா, அது உங்கள் பரம்பரை சொத்து, அதிர்ஷ்ட தேவதை, இப்படி கொடுத்து விட்டீர்களே என்கிறார். சிவாஜியோ, அதிர்ஷ்டம் மோதிரத்தில் இல்லை,
விதி இங்கிருக்கிறது என்று நெற்றியின் குறுக்கே விரலால் கோடு போட்டு காட்டுவார். அதுதான் படத்தின் இன்டர்வல். அந்த வேலையாள் சொன்னபடியே அதிர்ஷ்ட தேவதை படிப்படியாக விலகி விடுகிறாள். எங்கிருந்தோ ஒரு குரல், அன்பு நடமாடும், ஆட்டுவித்தால் யாரொருவர், ஊஞ்சலுக்கு, மனித நினைப்புதுண்டு ஆகிய மனது மறக்காத பாடல்கள் படத்தில் இடம்பெற்றுள்ளன. இப்படத்தில் இடம்பெறும் அன்பு நடமாடும் கலைக்கூடமே பாடல் சிங்கப்பூரில் ஒரு மலர் கண்காட்சியில் எடுக்கப்பட்டது. அதுவும் மே மாதத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் பாடல் முழுவதும் கண்ணதாசன் மே என்று எழுத்து வரும் வகையில் எழுதியுள்ளார். கண்ணதாசனின் ரசனையே தனி ரசனை தான். அவரை மிஞ்ச இன்னும் கவிஞர்கள் பிறக்கவில்லை. இப்படி ஏசி திருலோச்சந்தர் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டிக்கலை வச்சு தான் நான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு இயக்குனராக அவர் இந்த படத்தை எடுத்ததிலிருந்து அவருக்கு இருந்த அனுபவத்தை பற்றியும் இந்த படங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்லிட்டாரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இவர் சொன்ன இந்த சீன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லை சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.